ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு நாங்கள் ஒரு கிட்ஸ் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்ன்னு சொன்னால் 15 வயதுக்குட்பட்ட எல்லாருமே கிட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள எந்த ப்ரிப்பேரும் பண்ணாமல், ஐப்ரோஸ் எதுவும் ஷேப் பண்ணல, அப்போ லிப்ஸ் ரிமூவ் பண்ணல, ஃபேஷியல் செய்யாமல் அவங்களுக்கு எப்படி மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து நார்மல் ஸ்கின் டைப் தான். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல க்ரீமியான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் W7 இருந்து நல்ல ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப். ஸோ ப்ரோ கன்சீலர்லேருந்து லைட் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து அண்டர் ஐயோ எந்த பிக்மெண்ட்ஸுமே இல்லை, நல்ல கிளியர் ஸ்கின். பட் ஸ்கூல் போகிறதால கொஞ்சம் டேன் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்சீலரால் நல்ல டேனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பவுடரில் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். லூஸ் பவுடரில் ஒயிட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து ஒரு டீப் ப்ரவுன் எடுத்துருக்கிறேன். நல்ல டார்க் ஷேடில் வந்து கோர்னர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நல்ல லைட் கலரில் பிளெண்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பட்டர் க்ரீமி கலரில் வந்து ஒரு லைட் ஷேட் கொடுக்குறேன். அது வந்து ஹைலைட்டிங் ஏரியாவை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்காக அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல கோல்டு ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். கிட்ஸுக்கு மேக்கப் போடும்போது ஹெவி மேக்கப்ஸ் அப்ளை பண்ணவே கூடாது. எப்பயும் முடிஞ்ச அளவு லைட்டாகவே போடுறது பெட்டர். இப்போ ஐப்ரோ அப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நான் கேக்கி ஐப்ரோ தான் அப்ளை பண்ணுறேன். ஐப்ரோ ஷேப் பண்ணாதனால அவங்களுடைய ஐப்ரோ ஷேப் வந்து எங்கே திக்காக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக லைன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணலாம். சில பேர் வந்து அழுத்தமாக நல்லா கீறி விடுற பழக்கம் இருக்குது ஐப்ரோஸ் அப்ளை பண்ணும்போது. அப்படி செய்யவே கூடாது. என் ஐப்ரோ ஷேப் பண்ணாமல் அப்படி செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்ல திக்காக அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ஷேப்புக்கு மட்டும் லைன் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத ஷேட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க நேச்சுரல் லுக்காக இருக்கும். கீழே இருக்கிற எக்ஸஸ் ஐப்ரோ, அதாவது நாங்கள் ரிமூவ் பண்ணாத ஐப்ரோ வந்து அப்படியே கன்சீலரில் வந்து மறைஞ்சிரும். ஸோ அது பார்க்குறதுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு டிப்ஸ் தான், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லைட் பவுடர் எடுத்து ஒயிட் பவுடரால் ஐப்ரோஸ் கீழே லைன் பண்ணுறேன். இது வந்து ஹைலைட்டிங் ஏரியாக்காக. அடுத்தது ப்ரஷ்ஷால் வந்து டார்க், அதாவது பிளாக் இல்லாட்டி டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து இந்த மாதிரி அண்டர் ஐ ஏரியாவில் காஜலுக்கு பதிலாக ஷேட் பண்ணுறேன். காஜல் போட்டால் மெல்ட் ஆகும். ஸோ அதை விட இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மஸ்காரா போடுறேன். இவங்களுக்கு நான் ஐலாஷஸும் ஃபிக்ஸ் பண்ணல. அவங்களுடைய நேச்சுரல் லேஷஸ்லேயே நல்ல திக்காக போல்டாக மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அதுவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கிட்ஸுக்கு ஐலாஷஸ் ட்ரை பண்ண தேவையில்லை. குயிக் ட்ரை ஆகக்கூடிய லிக்விட் ஐலைனர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். தின்னாக நல்லா நீட்டாக அப்ளை பண்ணுறேன். அடுத்தது நாங்கள் இப்போ மேக்கப் போகலாம். கன்சீலர், சேம் கன்சீலர் மேபி லைன்லேருந்து அவங்களுடைய டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இப்போ வந்து நான் தாய்வான் ப்ராடக்ட் வியானா பிராண்ட்லேருந்து தான் போடுறேன். இது வந்து ஸ்ரீலங்காவில் கிடைக்கும். பட் மேனுஃபேக்சர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் செய்கிறாங்க. இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக திக்காக இருக்கும். லைட்டாக போட்டாலே நல்ல சூப்பராக செட் ஆகும். இப்போ நல்லா வெட் ஸ்பாஞ்ச் எடுத்து ஃபேஸில் உள்ள ஃபவுண்டேஷனை ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்னோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஒப்சர்வ் ஆகி அழகாக நல்ல ஃபினிஷிங் தரும். இப்போ லைட் கன்சீலர் ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கு போடுறேன். அப்புறம் டார்க் கன்சீலர் கவுண்டரிங் ஏரியாவுக்கு போடுறேன். இவங்களுக்கு வந்து நிறைய கவுண்டர் கிட்ஸுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து தோற்றமாக வந்த பிறகு தான் நல்ல ஃபீச்சர்ஸ் வரும். இவங்களுக்கு வந்து நெத்தி பெருசாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நெத்தி ஏரியாவுக்கு கொஞ்சம் திக்காகவும் ஃபேஸ் ஃபீச்சர்ஸுக்கு லைட்டாக அப்ளை பண்ணி இப்போ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா 2 ஷேடையும் பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட் ஷேடை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டார்க் ஷேடை பிளெண்ட் பண்ணுறேன்.
இப்போ பனானா லூஸ் பவுடர்லேருந்து நல்லா அவங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகக்கூடிய லைட் ஷேட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது கொஞ்சம் டார்க் பவுடர் எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபீச்சர்ஸை டார்க் கவுண்டரிங் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ளஷர் போட்டுடலாம். பிரைட் கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட் பிங்க், அதாவது ஃபேராக இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே லைட் ஷேட் தான் ட்ரை பண்ணணுமென்று சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் அவங்களோட ஸ்கின்னுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அடுத்தது ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து லைன் பண்ணுறதே இன்றைக்கி ஒரு லிப்ஸ்டிக்கில் தான் போட போகிறேன். ப்ரஷ்ஷில் தொட்டு ஒரு க்ரீமி லிப்ஸ்டிக் மெஜந்தா ஷேட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட் ஷேடில் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ லைட் பிங்க்கில் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து ரெண்டையும் சேர்த்து கலரை பிளெண்ட் பண்ணால் ஒரு நல்ல கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். மேக்கப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ரெக்கார்டிங்கில் வந்து அது அட் ஆகையில் ஸோ ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஹேர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் குயிக்காக போட்டுடலாம். இவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குது. ஸோ லைட்டாக கேர்ள் பண்ணி லூஸ் ஹேரில் தான் அவங்களுக்கு வந்து ஹேரை வந்து செட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நெத்தி பெருசாக இருக்கிறதால நெத்தியை மறைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைட் பார்ட்டில் லைட்டாக அவங்கள நெத்தியை மறைச்சி கவர் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறேன். ஓகே காய்ஸ், மேக்கப் வந்துட்டு சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு சூப்பரான